ஆழ்ந்த ஒரு சிந்தனை கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலையுமே நேர்மையான அணுகுமுறை உங்ககிட்ட இருக்கும். கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லோருக்கிட்டையுமே பழகக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் இப்படிப்பட்ட கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் என்ன? அதாவது ஆகஸ்ட் 2025 கிரகநிலை தாக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி ஏற்பட போகுது? நிதி நிலைமை, குடும்பம், வியாபாரம், இதிலெல்லாம் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்மையை பெறணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடை சனிக்கிழமையில் செய்யுங்க. மேலும் இன்னும் நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சாலுமே சனி பகவானின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற முடியும். ஏன்னா இருக்கிற கிரகத்திலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றது சனி பகவான் தான். சிவபெருமானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும், சனி பகவானின் அருளும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னும், சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படின்னும் மறக்காமல் இந்த பந்திரத்தை 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம், எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னு. மேலும் இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு காண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட சொந்த ஜாதகத்தை ஃபோன் மூலியமாகவே கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த கும்பம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே ஆழ்ந்து சிந்திக்கும் திறமை கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு அதீத ஞாபக சக்தி இருக்கும், நேர்மையான அணுகுமுறை இருக்கும், கருணை உள்ளம் கொண்ட நபர்கள் தான் மகர ராசி நேயர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக யோசித்து கூர்ந்து கவனிக்கும் திறமை உங்ககிட்ட ரொம்பவும் சிறப்பான குணம். நீங்கள் தகவல்களை எழுத்தில் நினைவில் வச்சுப்பீங்க. பொதுவாக நேர்மையான எண்ணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எல்லோர் மேலே ஒரு இரக்கம், கருணை காட்டுவீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்கன்னா கூட ஓடி போய் உதவி செய்வீங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, மனதில் உள்ளதை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்வீங்க. தைரியமாக அதை வெளிப்படுத்துவீங்க. கும்ப ராசிக்காரங்கள் சுதந்திரத்தை விரும்புவீங்க. யாரும் உங்களை ஒரு வலைக்குள்ளே கட்டி போட்டெல்லாம் வைக்கவே முடியாது. இது சொல் செயல் எல்லாத்துக்குமே பொருந்தும். புத்திசாலிகளாகவும் புதிய யோசனை கொண்டவங்களாகவும் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், நல்ல நண்பர்கள் சுற்றி எப்போவுமே இருப்பாங்க. அதே போல் எல்லோருக்கிட்டையும் எளிதில் நண்பர்களாகிடுவீங்க. நீங்கள் சமூக அக்கறை, சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க தான் நீங்கள். கும்பராசி அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் ஆயுள் மற்றும் தொழிலுக்குமே உங்களுக்கு காரணக்காரகனாக இருக்கிறாரு. இப்போது கும்பராசி அன்பர்களுக்கு 2025 நிதி ரீதியாக எப்படி நம்மளோட மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். கும்பம் ராசி, இந்த ராசியில் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி வக்கரத்திலையும் ராகுவும் இருக்காங்க. பஞ்சம ஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும், கலஸ்திரஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரகநிலை அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள் எப்படி மாற்றம் பெறப்போகுது அப்படின்னு பார்த்தா, 3ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த புதன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போயிட்டாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சூரியன் கலஸ்திரஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வரப்போகிறாரு. 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த புதன் கலஸ்திரஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போகிறாரு. இந்த கிரக நிலைகளாலும் கிரகநிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இதுக்கு முன்னாடி இருந்த தேவையற்ற மனக்கவலைகள் உங்களை விட்டு நீங்கும் அமைப்பு உண்டாகியிருக்கு. இந்த மாதம் கவலைகள் நீங்கும். நீங்கள் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்களுடைய காரியத்தில் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் உண்டாகும். அது கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும். இன்னொரு விஷயம்,
அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாமல் உபத்திரத்தில் சிக்கிக்காதீங்க, கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் வரும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் இழுபறியான நிலையை கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் அலையிற மாதிரி சூழ்நிலை வரும். அப்படி இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாக முடியும். பண வரத்து கடுமையான உழைப்பால் திருப்தியை கொடுக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளை நீங்கள் முழு மூச்சோடு செயல்பட்டால் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் அடைய முடியும். பயணங்கள் போது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளோட எதிர்காலத்திற்கான திட்டங்களை நீங்கள் இப்போ செயல்படுத்த போகிறீங்க. புதிய வீடு மனை வாங்குவதற்கான வேலையை நீங்கள் இப்போ தொடங்க போகிறீங்க. பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்களும் தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சோடு செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்திலையுமே அடைய முடியும். அவிட்டம் 3 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வேலைகளில் திறனை காட்டிக்கிட்டு புதிய அலுவலக பயிற்சியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டால் இது எல்லாமே நீங்கள் சமாளிக்க முடியும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க சில வாய்ப்புகள். வியாபாரிகளுக்கு பொருட்களின் விற்பனை மிகவும் நல்லா நடக்கும். பூரட்டாதி 1 2 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சி உண்டாகும். வருமானம் நல்லா இருக்கும். நீங்கள் செலவு செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். உங்களோட சொந்த பந்தத்துக்காக திடீர் செலவுமே வரும். அவங்க திடீர் உதவி கேட்டு வருவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சக ஊழியர்களால் நன்மை பிறக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆசைப்பட்ட வண்டி வாகனம் இப்போ இருக்கிற வண்டியை மாற்றிட்டு கூட வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் காரியத்தடை நீங்கும். நன்மைகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தா கலவையான பலன்கள் உண்டாகும். ஒருபுறம் 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சேர்க்கை அற்புதமான யோகத்தை கொடுக்குது. இதன் மூலம் உங்கள் நிதி மற்றும் கல்வியில் அதிர்ஷ்டம் உண்டாகும். மறுபுறம் பார்த்தா 10ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டிலையும் ஜென்மத்தில் ராகுவும் மற்றும் 7.5 சனியின் தாக்கமும் தொடர்ந்து வரதுனால தொழில் மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் சில கடுமையான சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறதுனால தேவையற்ற மனக்குழப்பம் அவ்வளப்போது கவலையை கொடுக்கும். குறிப்பாக செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன விபத்து ஏற்படலாம். கவனமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் இயந்திரங்கள்கிட்ட பணிபுரியும் பொழுதும் பயணத்தின் போதும் கவனமாக இருக்கணும். கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். சின்ன காயம் தானே அப்படின்னு அலட்சியம் மட்டும் காட்டாதீங்க. வியாபாரிகளுக்கு இது ஒரு கலவையான நேரம். 17ஆம் தேதியிலிருந்து 7ஆம் அதிபதி சூரியன் பலம் பெற்று இருக்கிறதுனால கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்கிட்ட அவங்களோட உறவுகள் மேம்பட்டு வியாபாரம் வளரக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்ப உறவுகளை பார்த்தா சாதகமான அமைப்பு உண்டாகுது. 17ஆம் தேதிக்கு பிறகு சப்தமாதிபதி சூரியன் பலம் பெறும் பொழுது வாழ்க்கை துணையுடன் உறவு வலுப்படும். அப்படி இருந்தாலும் 7ஆம் வீட்டில் கேது இருக்கும் பொழுது அகங்காரம் தொடர்பான கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கோங்க. 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால பேச்சில் கடுமையை குறைச்சிக்கிட்டா நல்லது உண்டாகும். நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டம். உங்கள் தனம் மற்றும் லாபாதிபதி குரு 5ஆம் வீட்டில் திரிகோண ஸ்தானம் மிகவும் வலுப்பெற்று இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் வருமானம் அதிகரித்து காணப்படும். முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானம் வந்து சேரும். யோகக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால மாதத்தின் முதல் 3 வாரங்கள் நிதி ரீதியாக மிகவும் சாதகமான அமைப்பை கொடுக்கும். இருந்தாலும் 7.5 சனியின் தாக்கத்தால் சனி 2ஆம் வீட்டிலேயே இருக்கிறதுனால சம்பாதிக்கிறத சேமிக்கிறதுல முழுமையாக கவனம் செலுத்தினா ரொம்பவுமே நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசி அதிபதியினர்களால் எல்லாமே நல்லதாக நடக்கும். சனிக்கிழமையில் சனி பகவான் மற்றும் சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க. எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்தடையும்.
என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.